அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் இந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் 27, 28, 29, 30, மே 1 இந்த 6 நாட்கள், இந்த 6 தேதிகள் ஒரு மிகுந்த அற்புதமான யோகத்தை, அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்ற தேதிகள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக நான் என்னோட வீடியோக்களில் இந்த லாட்ரி யோகம் அப்படிங்கிற அதிர்ஷ்ட யோகம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அதில் நிறைய நண்பர்கள் நான் சொன்ன தேதிகள்லையும் அந்த ராசிக்காரர்களும் சில பேர் யோகத்தின் மூலயமாக, அதிர்ஷ்டத்தின் மூலயமாக நிறைய பணவரவை பெற்றதாக நமக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு இந்த தேதிகள் மிகுந்த அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். உங்களுக்கான இந்த அதிர்ஷ்டகரமான தேதிகளில் நீங்கள் ஏதாவது ஒரு பணவரவை நோக்கி நீங்கள் பயணப்பட்டீர்களே என்றால் அந்த பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. அந்த 4 ராசிக்காரர்களில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் மேச ராசிக்காரவங்க. இப்போ இந்த மேச ராசிக்காரவங்களுக்கு மேச ராசியிலேயும் குரு பகவானும் சூரியனும் சுக்கிரனும் இணைகின்றார்கள். அந்த 6 நாட்கள் சூரியனும் சுக்கிரனும் குரு பகவானும் இணைந்திருப்பார்கள். இப்போ இந்த 3 கிரகங்கள் இணைகின்ற பொழுது அதாவது கஜலட்சுமி யோகம் அப்படிங்கிறத இந்த கிரக இணைவு கொடுக்கும். அதாவது திரிகிரக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திரிகிரக யோகத்தின் மூலமாக கஜலட்சுமி யோகம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு, அதாவது எப்படின்னு கேட்டால், குரு பகவான் கஜம் யானையை குறிக்கின்றவர், சுக்கிர பகவான் லட்சுமியை குறிக்கின்றவர். ஆக இந்த யானை அப்படிங்கிறது நமக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய சின்னம்தான். லக்ஷ்மி அப்படிங்கிறது பொருள் வரவை, தனவரவை கொடுக்கக்கூடியது தான். ஆக இந்த 2 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து மேசராசியில் பயணிக்கின்ற போது சூரியனும் அங்கே உச்சம் பெற்று இருக்கின்ற இந்த 6 தேதிகளில் இந்த மேசராசிக்காரவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. அதனால் ஏற்கனவே நான் வெளியிட்டிருக்கிற வீடியோவில் மேசராசிக்கு அதிர்ஷ்ட தேதிகள், அதிர்ஷ்ட நம்பர்கள் எல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். அந்த நம்பர்களை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த தேதியும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் இந்த 6 தேதிகளில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணப்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு கிட்டும். இந்த நேரங்களில் நீங்கள் பணவரவை நோக்கி பயணப்படலாம். நீங்கள் பணவரவை நோக்கி பயணப்பட்டால் அந்த பணம் உங்கள் கைக்கு வரும். இது மட்டும்தான் நான் சொல்லக்கூடியது. மற்றபடி அந்த பண வரவினால் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள், அதாவது இதுவரைக்கும் திருமணம் கைகூடி வராதவர்கள் அந்த நேரத்தில் திருமண யோகமும் கைகூடி வரும். அதே மாதிரி உத்தியோக சிறப்பு, அதாவது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு இருக்கும், சம்பள உயர்வு இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் நடந்து சிறப்பான வருமானம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. அடுத்ததாக விருச்ச ராசிக்காரவங்க இந்த 6 தேதிகளில் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணப்படலாம். அப்போ அவங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட தேதிகளையும் நான் என்னுடைய லாட்ரி யோக பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த தேதிகளையும் அந்த அதிர்ஷ்ட எண்களையும் பயன்படுத்தி நீங்கள் பணவரவை நோக்கி பயணப்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பண வரவிற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். நீங்கள் அந்த அதிர்ஷ்ட எண்களை அந்த பதிவிலேருந்து எடுத்துக்கோங்க. அதிர்ஷ்ட தேதிகளையும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பணவரவு இருக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பிரச்சனையிலேருந்து அகழ்வீங்க. குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உறவினர்கள் மூலமாகவும் சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். வருமானம் வருவதற்கான புதிய வழிமுறைகளை நீங்கள் கையாண்டு அதன் மூலயமாக நல்ல பணவரவை பெறுவீர்கள் அப்படிங்கிறது உறுதியான ஒன்று. அதேமாதிரி உங்களுக்கும் தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கும் இந்த 6 நாட்கள் மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களும் அதிர்ஷ்ட தேதிகளும் என்னுடைய முந்தைய பதிவில் நான் கொடுத்துருக்கிறேன். அந்த பதிவில் இருக்கிற நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த தேதிகளில் அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். பணவரவு கண்டிப்பாக இருக்கும். அப்போ குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் அந்த அதிர்ஷ்ட எண்களையும் அந்த அதிர்ஷ்ட தேதிகளையும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் பணவரவை நோக்கி பயணப்படுங்க.
அதே மாரி தொழில் வியாபாரத்தில இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். சரிங்களா? அதனால வந்து வருமானம் வந்து திருப்திகரமாகவும், சந்தோஷமாகவும் இருக்கும். நிதிநிலை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இதுவரைக்கும் நீங்க நிதிநிலை நெருக்கடியில இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து இப்ப சரியாகக்கூடிய காலகட்டம். அதனால வந்து செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதே மாரி தனுசு ராசிக்காரவங்க இந்த நேரத்தில வந்து ஒரு ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கும். அதனால வந்து தனுசு ராசிக்காரவங்க நான் அவங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட தேதிகள நான் வந்து நாட்டு யோக பதிவுல குடுத்துருக்கிறேன். அத பார்த்து பயன்பட்டுக்குங்க. அதே மாரி மகர ராசி நண்பர்கள், இந்த மகர ராசி நண்பர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் 26, 27, 28, 29, 30, மே 1 இந்த 6 தேதிகள் மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக. அதனால வந்து அந்த தேதிகளை பார்த்துக்கங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களும் அங்க குடுத்திருக்குது. அதையும் பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பா இந்த நேரத்தில நீங்களும் அதிர்ஷ்டத்த நோக்கி பயணிக்கலாம். அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் கைக்கு வரும். அதனால வந்து பணவரவு, பொருள் வரவு சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பொது வாழ்க்கையில இருப்பவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த நேரத்தில வந்து புகழ், அந்தஸ்து, கௌரவம் கண்டிப்பா உயருங்க. குடும்பத்தில வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். அப்போ இதே மாரி பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது வெளி வட்டார பழக்கவழக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். அதனால வந்து இந்த 6 தேதிகள் வந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால வந்து அந்த நம்பர்கள எல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு, நீங்க கண்டிப்பா அதிர்ஷ்டத்த நோக்கி பயணிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமாக இருக்குதுங்க. அதேமாரி மகர ராசிக்காரவங்கள பொறுத்தமட்டில வந்து சமூகத்தில வந்து மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது இந்த இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்ப இதுவரைக்கும் பண பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு, நிதி நெருக்கடி பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு, இந்த 6 தேதிகள் வந்து மிகுந்த அற்புதமான தேதிகளாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்பட்ட ஒன்று. இது ஏன் இந்த 6 தேதிகள சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதில வந்து தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மே 1 மாலை 5 மணி 21 நிமிடத்திற்கு பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு போயிருவார். அப்ப சூரியனும், சுக்கிரனும் மட்டுமே மேச ராசியில் பயணிப்பாங்க. அப்ப இந்த இணைவு அப்படிங்கிறது வந்து 26, 27, 28, 29, 30 1ஆம் தேதி மாலை 5 மணி 21 நிமிடம் வரைக்குத்தான் இருக்கும். அப்ப அதனால தான் இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறமா அதற்கு அடுத்த மாசம் குரு பகவானோடு சேர்ந்து சூரியனும், சுக்கிரனும் இணைந்து 1 மாத காலம் பயணிப்பார்கள். அப்ப எந்தெந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் நான் அடுத்த பதிவுல நான் சொல்றேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றுமொரு அதிர்ஷ்டகரமான பதிவில உங்கள நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.